ஹெல்த்தை பொறுத்த அளவுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். காரணம், உங்களுக்கு 5ஆம் இடத்திற்கு கேது வருகிறார், 11ஆம் வீட்டிற்கு ராகு வருகிறார். ஸோ இந்த 11 வரக்கூடிய ராகுங்கிறது கெடுதல் எதுவும் பண்ணிடாது. ஏன்னா குருவின் பார்வையில தான் அது இருக்கவே போகுது ராகு. ராகுவை பொறுத்த வரைக்கும் எந்த வீட்டுக்கு போறாரோ அந்த வீட்டினுடைய முழு தன்மையை எடுத்துக்கொள்வார். அதுவும் சுபகிரகத்தின் பார்வையின் பிடியில் இருக்கும் பொழுது அவர் கெடுதல்கள் அவ்வளவா செய்யவே முடியாது. நன்மைகள் தான் செய்ய முடியும். லாபஸ்தானத்தில் வரக்கூடிய ராகுவால் உங்களுக்கு நன்மையே. ஆனால் கேதுவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. கேது 5ஆம் வீட்டிற்கு வரும்போது வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். சில நேரங்களில் முடிவெடுப்பதில் உங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படும். ஒரு செய்யலாமா வேணாமா, இப்போ செஞ்சா மாட்டிக்குவோமா அப்படிங்கிற ஒரு இனம் புரியாத ஒரு இன்செக்யூர் ஃபீலிங்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பய உணர்வோ அல்லது ஒரு குழப்ப உணர்வோ உங்களை அதீதமாக தாக்கும்.